இது கவரில் ஏதோ கட்டி கட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்காதீங்க. ஸோ திருவிழாவுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஸோ ரொம்ப டயர்டாக இருக்கேன், என்னால் பேசக்கூட முடியல. ரொம்ப மூச்சு வாங்குது. இப்போ தான் வந்த கையோட வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ என்னென்னலாம் வாங்கணும் அப்படிலாம் பார்க்கலாம். ஸோ ஒரு குலுக்கி சர்பத்துன்னு ஒரு குடித்தேன். அந்த கடைக்கு அப்படியே கிராஸ் ஆகும். அந்த கடையை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே நின்றுட்டோம். நானும் எங்கள் அம்மா மட்டும் தான் போனோம், வேறு யாரும் வரல. ஸோ நானும் எங்கள் அம்மா போனோம். குலுக்கி சர்பத்துன்னு ஒன்று இருந்துச்சு. பார்க்க அப்படியே அழகாக இருந்துச்சு. அப்படியே 2 கிளாஸ் வச்சு அப்படியே தட்டி மேலெலாம் தூக்கி போட்டாங்க. சரின்ட்டு நாங்கள் மேங்கோ ஃப்ளேவர் ஒன்று ட்ரை பண்ணியிருந்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதிலே உடனே எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சிச்சு, எனக்கும் பிடிச்சிச்சு. ஆரஞ்ச் ஃப்ளேவர் ஒன்று ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ நல்லா இருந்துச்சு அது கூட. ஸோ அதையும் உங்களுக்கு வீட்டிலேருந்து போடுறேன். நான் என்னென்னலாம் வாங்கினேன், எங்கன்னா விளையாடினேன், அதையும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்போ நம்ம என்ன வாங்கணும்னு பார்க்கலாம். ஸோ இந்த லைட் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் 60 ருபீஸ் சொன்னாங்க. எங்கள் அம்மாவுக்கு இந்த டிசைன் தான் பிடிச்சிருந்துச்சி. சரின்னு சொல்லிட்டு இதை வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். ஸோ என்ன கலர் இதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ இது ஒர்க் ஆகுது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். உடனே குறைக்கலாம். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாங்க எடுத்துகிட்டு போகலாம். சுவிட்ச் போர்ட் கிட்ட வந்தாச்சு. எங்கள் சுவிட்ச் போர்டு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். எதுவும் நினச்சிடாதீங்க. எங்கெல்லாம் செவுத்தில் பிஞ்சிருக்கோம். ஸோ அதான் நீங்கள் கண்டுக்காதீங்க. நம்மளுக்கு தேவையானது சுவிட்ச் போர்டு தான். ஸோ இது சொல்லிடலாம். சொல்லிட்டேன். ஸோ லைட் நல்லாயிருக்கா? இங்கே யாராக்கெல்லாம் இந்த லைட் பிடிச்சிருக்கோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த லைட் செம்மையாக இருக்குன்னா பிங்க் ஆர்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே இன்னொரு கலர் கூட வச்சுருக்கேன். பட் இது வாங்கினது கிடையாது. எங்கள் சித்தி வீட்டில் இருந்து நான் அப்படியே கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதில் பிங்க் கலர் கூட இருக்குது. வேர்த்தான ப்ராடக்ட் தான், 60 ருபீஸ்க்கு. ஸோ இப்போ லைட் பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த உண்டியல். ஆக்சுவலி இந்த ரிங் மாதிரி இருக்கும் பார்த்துக்கிங்களா. இந்த உண்டியோட ரேட் 15 ருபீஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி எப்படி இந்த உண்டியல் நான் வாங்கலை, ஒரு ப்ரைஸ் வின் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி 50 ருபீஸ் கொடுத்தோடனே ஒரு 50 ருபீஸ் கொடுத்தோம். அந்த கேமுக்கு 9 ரோப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சர்க்கிளாக இருந்துச்சு. ஸோ அதை தூக்கி போடணும். அது எந்த பொருள் மேலே விடுதோ அந்த பொருள் நம்மளுக்குனாங்க. ஸோ நான் போட்டேன், வேலைக்கு ஆகலை. சரின்னு எங்கள் அம்மாட்ட கொடுத்தேன். அப்புறம் திருப்பியும் நான் போட்டேன், வந்துருச்சு. எங்கள் அம்மாவும் போட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு விழுந்துச்சு, ஆனால் பாதியாக விழுந்துருச்சு. ஸோ இதை நான் போட்டதுனால எனக்கு கிடச்சிச்சு. வீட்டுக்கு எடுத்து பார்த்தா உள்ளே ஒரு 50 ரூபா கொடுத்துருக்காங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமே. உள்ளே ஒரு 50 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு அதான் செம்ம ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இருட்டில் உள்ளே தெரில, பட் நிஜமாகவே உள்ள 50 ருபீஸ் இருக்குது. ஆட்டினா கூட உங்களுக்கு தெரியும் பாருங்கள். எங்கள் சைடில் வழியாக பார்த்தா உங்களுக்கு தெரியும். உள்ளே தெரியுதா? ஸோ எனக்கு கேமராவில் பார்க்க தெரியும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் உள்ளே நிஜமாலே இருக்குது. உங்களுக்கு வர ஸோ இது உள்ளே தெரியுது. இப்போ தெரியும் பாருங்கள், நல்லா கலராக. உள்ள 40 ருபீஸுக்கு நல்லா கிளியராகவே உங்களுக்கு தெரியும். எனக்கு ஆச்சரியமாகிடுச்சு. ஆனால் உள்ளலாம் 50 ருபீஸ்லாம் வச்சுருக்காங்களே எப்படி சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு எந்த கார்டு சூஸ் பண்ணலாம்? ஓகே, இந்த கார்டு சூஸ் பண்ணலாம். இது எனக்கு ஃபேவரட்டான பொருளே சொல்லுவேன். என்னென்னு பார்க்கலாம். மினிச்சர் குக்கிங் தேவையானது. ஸோ இந்த கூடை எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இதில் ப்ளூ வித் பிங்க் கலர் இருந்துச்சு. ஆல்ரெடி என்கிட்ட இதில் க்ரீன் கலர் இருக்குது. பட் சும்மா எடுத்தேன், பார்த்தா அது ஃப்ரீயாக வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அழகாக இருக்குது இந்த கூடை. ஆனால் இதோட ரேட் 10 ருபீஸ் தான். பட் நான் சும்மா அழகாக இருக்கேன்னு எடுத்தேன். பார்த்தா உள்ளே தான் விளையாடும் போது எதாவது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். இது ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க அந்த ஆண்டி. இது பார்த்திங்கன்னா ஒரு கேரியர். போனஸ்னே பார்த்தோம். இதோட பெரிய கேரியர் கூட இருந்துச்சு. பட் ஆனால் 100 ருபீஸ் தராங்க. இதுதான் 50 ருபீஸ். அழகாக இருக்குல்ல. ஸ்பூன் தான் ஹைலைட்டே. க்யூட்டாக இருக்கா அந்த ஓட்டக்குள்ளே போகிற மாதிரி. இந்த ஸ்பூன் குவாலிட்டியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ நான் கேமரா அப்படி செட் பண்ணிட்டேன்.
இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் சொன்னாங்க. செயின் வாங்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பொருள் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பொருள் இதுவும் ஒரு வீட்டு சமையல் தான். சமையல் சொல்ல முடியாது, அயர்ன் பண்ணுறது அயர்ன் பாக்ஸ். ஸோ இது எப்படி குவாலிட்டியாக அயர்ன் பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் பிளாஸ்டிக் நல்லாவே தருது. இது ஒரு ரேட்டு 50 ருபீஸ் சொன்னாங்க. மனசு கேட்கல, பட் ஆனால் அழகாக இருக்குது அப்படி சொல்லி வாங்கிட்டேன். ஸோ இதே திறந்து பார்க்கலாம். ஸோ இது கூடயே நல்லா அப்படியே குவாலிட்டியாக இருக்குது. அமர்த்தலாம் முடியல, பட் ஆனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே சுற்றுது நிஜமாலே அயர்ன் பாக்ஸ் மாதிரி. கூட ஒயர் ஃப்ளக் பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஃப்ளக்கில் போட்டாலாம் ஒர்க் ஆகாது, ஆனால் சும்மா விளையாட்டு வச்சுக்கலாம். ரேட் 50 ருபீஸ் சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு இதுதான் மிக்ஸி ஜார். சாரி, இது மிக்ஸி ஜார் கிடையாது, இது பேர் வந்து கிரைண்டர். மிக்ஸி ஜாருன்னு சொல்லிட்டு தப்பாக சொல்லிட்டேன். மிக்ஸி ஜாரும் இருந்துச்சு. எங்கள் அம்மா இதே போதுமா விட்டால் கடையே வாங்கிடுவேன்னு சொல்லிட்டாங்க. இதோட ரேட் 50 ருபீஸ். இதுவும் திறந்து பார்க்கலாம். ஸோ மிக்ஸி ஜார், இந்த மிக்ஸி ஜார் கூட அழகாக இருக்குது. அதுக்கும் ஃப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அயர்ன் பாக்ஸ் மாதிரியே இதுவும் ஃப்ளிப் பாயிண்ட்டு. திருப்ப முடியுதா? திருப்பலாம். இதுக்கு மேலே ஒரு டப்பாமல் கொடுத்துருக்காங்க. ஆனால் உள்ளே நிஜமாலே மிக்ஸி ஜார் மாதிரி தாங்க இருக்குது. அரைச்சிக்கல் தானே அரைச்சிக்கலாம் போல இருக்குது மிக்ஸி ஜார் மாதிரியே. சும்மா ஜுகு தாரம் அப்படியே. இதில் இருக்க மூடி கூட அப்படியே சுற்றுற மாதிரி ஃபீல் ஆகுது பாருங்களேன். ஸோ மிக்ஸி திங்ஸில் நான் இது 4 தான் வாங்கியிருந்தேன். 50 மொத்தமே 150 ருபீஸ் தான் ஆச்சு. இது 3மே இதே வந்து ஃப்ரீயாக கொடுத்ததுனால கணக்கு வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பொருள் வாங்க போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ 90s கிட்டுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். 90s கிட்டுன்னொன்னே நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. 90s கிட் சாக்லேட் தான், வேறு என்ன. கிட் சாக்லேட்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாம்பா மிட்டாய். நான் சொல்லுவேன் பட்டு பட்டுன்னு வெடிக்கும் அந்த மிட்டாய் அப்படின்னு நான் சொல்லி பழக்கம் சின்ன வயசுலேருந்து. ஸோ இது வந்து இதோட ப்ரைஸே 10 ரூபா தான் சொன்னாங்க. ஒரு பேக்கெட் 10 ரூபா. எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே பாருங்களேன் எத்தனை சாக்லேட் இருக்குன்ட்டு. இதோட ரேட்டு 10 ரூபா. இது பாருங்கள், இதோட வந்து மேஷ் மெல்லோஸ். இதோட ரேட் 10 ரூபா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லா நட்ஸும் சேர்ந்த மாதிரி வருது. இது வந்து இதுவும் 10 ரூபா தான் சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கமர்கட்டு, இதுவும் 10 ரூபா. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் தான். இது பிடிக்கும். மேஷ் மெல்லோ சாஃப்டாக இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 பிரேஸ்லெட் வாங்கியிருந்தேன். இது ரேட் 10 ரூபா, சாரி 30 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ 2 எடுத்தால் 50 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. 2 எடுத்துட்டேன் ஒரே கலரில். 30 ருபீஸ் சொன்னாங்க. ரெண்டுமே 30 ருபீஸ் தான் ஆக்சுவலி. பட் நான் 2 எடுத்தேன் 50 ருபீஸ் சொன்னாங்க. 10 ரூபா கம்மி பண்ணாங்க, 50 ருபீஸ் சொன்னாங்கன்றதுனால 2 எடுத்துட்டோம். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன் சாம் போட்டது, இன்னொன்று வந்து சிப்பி மாதிரி ஒரு சாம் போட்டது. இது ரெண்டும் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து எனக்கு, இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. உங்களுக்கே யாருன்னு தெரியும், ராபியா. ஸோ அவளுக்கு இது ஒன்று. ஸோ மொத்தத்தில் என்னென்னலாம் வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தத்தில் நான் வாங்குகிற பொருள் எல்லாமே இதுதான். ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் சொல்லுவேன். இதுக்குள்ளே 50 ருபீஸ் கிடச்சிருக்கு. அதுதான் எனக்கு ஒரே அதிசயம். ஆனால் அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. 50 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் தெரியாமல் பட்டுருச்சானு தெரில, பட் 50 ருபீஸ் இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் நான் வாங்கினேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Bye guys.